T20 போட்டியில் 400 ரன்கள் ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்தையே உறைய வைத்த இந்திய அணியின் சரித்திர பேட்டிங். வைபவ் சூரியவன்சியின் அபார உலக சாதனை. நம்பவே முடியாத அதிசய மேட்ச். இங்கிலாந்து அணியின் மொத்த மானத்தையும் ஒரே மேட்சில் உருவிவிட்ட சூரியவன்சி. இந்திய அணிக்கு குவியும் பாராட்டு மலைகள். அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிராக 5 T20 போட்டிகள் கொண்ட தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த தொடரில் ஏற்கனவே முதல் T20 போட்டி அண்மையில்தான் நடந்து முடிந்திருந்தது. அந்த போட்டியில் இந்திய அணி சூப்பராக பேட்டிங் செய்தும் கூட இங்கிலாந்து அணி பேட்டிங் செய்வதற்கு முன்பு மழை பெய்து அந்த போட்டி முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. இதனால் முதல் T20 போட்டி எந்த ஒரு முடிவும் இல்லாமலேயே இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளிகள் கொடுக்கப்பட்டு போட்டி சமனில் முடிந்ததாக அறிவிக்கப்பட்டது. இந்த சூழலில்தான் அடுத்த இரண்டாவது T20 போட்டியில் வெற்றி பெற்று இந்த தொடரை வெற்றி கணக்கோடு தொடங்க வேண்டும் என்று இந்த இரண்டு அணிகளும் ஆவலோடு காத்திருந்தது. குறிப்பாக இந்த இரண்டாவது T20 போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவது மிக மிக அவசியமாகும். அதற்கு காரணம், ஏற்கனவே இதற்கு முன்பு நடைபெற்ற அயர்லாந்துக்கு எதிரான தொடரில் 2 போட்டிகளிலும் தோற்று தொடரை மொத்தமாக இழந்திருந்தது இந்திய அணி. ஆகவே அந்த ஒரு இழப்பை ஈடுகட்ட வேண்டுமென்றால் கண்டிப்பாக இந்த இங்கிலாந்து தொடரை கைப்பற்றியே ஆக வேண்டும். அதே சமயம் இந்த 5 போட்டிகள் கொண்ட இங்கிலாந்து தொடரை கைப்பற்ற வேண்டுமென்றால் இந்திய அணி குறைந்தபட்சம் 3 போட்டிகளில் வெற்றி பெற வேண்டும். அப்படி பார்த்தால் ஒரு போட்டி மழையால் ஏற்கனவே தடைபட்டுவிட்டது. ஆக இன்னும் 4 போட்டிகள் தான் மீதம் இருக்கிறது. இந்த 4 போட்டிகளில் 3 போட்டிகளில் வெற்றி பெற்றால்தான் தொடரையும் கைப்பற்ற முடியும். ஒருவேளை 2 போட்டிகளில் இந்திய அணியும் 2 போட்டிகளில் இங்கிலாந்து அணியும் வெற்றி பெற்றுவிட்டால் அப்போதும் தொடர் சமனில் முடிந்துவிடுமே தவிர இந்த தொடரை இந்திய அணியால் கைப்பற்ற முடியாது. ஆகவே இந்திய அணி இந்த தொடரை கைப்பற்ற வேண்டுமென்றால் 3 போட்டிகளில் வெற்றி பெற வேண்டியது அவசியமாகும். அந்த ஒரு சூழலில் பார்த்தோமானால் இந்த இரண்டாவது T20 போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றால்தான் இந்த தொடரை கைப்பற்றுவதற்கு அதிக வாய்ப்புகள் உருவாகும். ஒருவேளை இந்த இரண்டாவது T20 போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்து விட்டால் அடுத்து நடக்க இருக்கும் 3 T20 போட்டிகளிலும் தொடர்ச்சியாக இந்திய அணி கட்டாயம் வெற்றியே பெற்றாக வேண்டும். ஆகையால் அப்படி ஒரு சூழ்நிலை என்பது இந்திய அணிக்கு இன்னும் கூடுதல் பிரஷராக மாறிவிடும். ஆக இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிராக தொடங்க இருக்கும் இந்த இரண்டாவது T20 போட்டியை பொறுத்தவரையில் இந்திய அணிக்கு வாழ்வா சாவா என்று நிர்ணயிக்கக்கூடிய போட்டியாகத்தான் பார்க்கப்படுகிறது. இந்த தொடர் முழுவதும் இங்கிலாந்து நாட்டில் வைத்து வேறு நடைபெறுகிறது. ஆகவே சொந்த மைதானம் என்ற அட்வான்டேஜும் இங்கிலாந்து அணிக்கு இருக்கிறது. ஆக அதையும் தாண்டிதான் இந்திய அணி இந்த தொடரில் போராடியாவது வெற்றி பெற்றாக வேண்டும். அது மட்டுமில்லாமல் தற்போது இருக்கும் இந்திய அணி ஸ்குவாட் என்பது அனுபவம் இல்லாத இளம் வீரர்கள் கொண்ட அணிதான். ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இளம் வீரர்கள் கொண்ட அணிதான் இந்த தொடரில் பங்கேற்றிருக்கிறது. ஆகவே இங்கிலாந்து போன்ற ஜாம்பவான் அணியை அதனுடைய சொந்த மண்ணில் வைத்து வீழ்த்துவதே கடினம். அப்படி இருக்கும்போது தற்போதைய இந்திய அணியும் அனுபவம் குறைந்த அணியாக இருக்கிறது. ஆகவே இவை அனைத்தையும் வைத்து பார்க்கும்போது இந்த இங்கிலாந்து தொடரை கைப்பற்றுவது என்பது இப்போது இருக்கும் இந்த இந்திய அணிக்கு கொஞ்சம் சவாலான விஷயம்தான். ஆகவே இந்த இரண்டாவது T20 போட்டியில் மட்டும் தோற்றுவிட்டால் சவால் என்பது இன்னும் அதிகமாகிவிடும். அடுத்து தொடர்ச்சியாக 3 போட்டிகளில் வெற்றி பெறுவது என்பது மிக மிக கடினமாகிவிடும். ஆகவே எப்படி பார்த்தாலும் இந்த இரண்டாவது T20 போட்டியில் இந்திய அணி முதல் வெற்றியை பதிவு செய்வது கட்டாயமாகும். அந்த ஒரு சூழலில்தான் இந்த இரண்டாவது T20 போட்டியில் இந்திய அணியும் களமிறங்கியது. அப்படியாக தொடங்கிய இந்த ஒரு போட்டியில் டாஸை வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பந்து வீசுவதாக முடிவு செய்தது. அதுவும் இந்த பிட்ச் முதலில் பேட்டிங் செய்வதற்கு ஏதுவாக இருக்காது என்றும் முதலில் பந்து வீசுவதற்குத்தான் சரியாக இருக்கும் என்றும் சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையில்தான் டாஸை வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் ஓப்பனிங்கில் சூரியவன்சியும் சஞ்சு சாம்சனும் களமிறங்கினார்கள். இந்த ஒரு ஓப்பனிங் காம்போ என்பது புதிதாக இருந்தது. ஆனாலும் இந்த ஒரு ஓப்பனிங்கும் இந்திய அணிக்கு சூப்பராக கை கொடுத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு காரணம், ஓப்பனிங் இறங்கிய சூரியவன்சி தாறுமாறான அதிரடியில் விளையாடினார். வழக்கமாகவே இவர் காட்டுத்தனமான அதிரடியில் விளையாடக்கூடியவர். ஆனால் இந்த ஒரு போட்டியில் இன்னும் அதிகமாகவே காட்டுத்தனமாக பேட்டிங் செய்தார் சூரியவன்சி.
இவர் களமிறங்கிய முதல் ஓவரிலிருந்து இவர் விக்கெட்டை பறிகொடுத்த 15வது ஓவர் வரையிலும் ஒரு ஓவரில் கூட குறைந்தபட்சம் ஒரு சிக்ஸராவது அடிக்கப்படாமல் இருந்ததே கிடையாது. அதாவது ஒரு பேட்ஸ்மேன் களத்தில் நின்ற மொத்த ஓவர்களிலும் குறைந்தபட்சம் ஓவருக்கு ஒரு சிக்ஸராவது அடிக்கப்பட்ட கிரிக்கெட் மேட்ச் என்றால் அது இந்த ஒரு மேட்ச் தாங்க. இப்படி ஒரு சாதனையை எந்த ஒரு கிரிக்கெட் ஜாம்பவானும் இதுவரை செய்ததே கிடையாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்தளவுக்கு இந்த 14 வயது சிறுவன் ஜாம்பவான் அணியான இங்கிலாந்து அணியின் பந்து வீச்சை நார் நாராக கிழித்து தொங்கவிட்டு விட்டார். அதுவும் சூரியவன்சி ஒருபுறம் தாறுமாறான அதிரடியில் விளையாட, மறுபுறம் சஞ்சு சாம்சனும் நிதானமாக விளையாடாமல் இவரும் அதிரடியாகவே விளையாடினார். இவரைத் தொடர்ந்து இசான் கிசான், திலக் வர்மா, சிவம் தூபே உள்ளிட்டவர்களும் இந்த போட்டியில் சூப்பராக பேட்டிங் செய்திருந்தனர். குறிப்பாக இந்த போட்டியில் அபிஷேக் சர்மாவுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் மற்ற பேட்ஸ்மேன்கள் சிறப்பாக பேட்டிங் செய்திருந்தனர். அதே சமயம் மற்ற அனைவரையும் விட இந்த போட்டியில் ஒன் மேன் ஆர்மியாக பேட்டிங் செய்தது யார் என்று கேட்டால் அது சூரியவன்சி மட்டும்தாங்க. அதற்கு காரணம் சூரியவன்சி இந்த போட்டியில் பேட்டிங் செய்ய களமிறங்கி முதல் 10 பந்தில் அரை சதத்தை தொட்டுவிட்டார். அதற்கு பிறகு அடுத்த 12 பந்தில் முழு சதத்தையும் தொட்டுவிட்டார். அதாவது மொத்தமாக இவர் எதிர்கொண்ட 22 பந்துகளில் சதத்தை அடித்து வரலாற்று சாதனையை பதிவு செய்திருந்தார். பின்னர் அடுத்த 13 பந்தில் அடுத்த 50 ரன்களை எடுத்து மொத்தமாக 35 பந்துகளிலேயே 150 ரன்களை தொட்டுவிட்டார். இப்படியாக இவரது அதிரடியை எதிரணியால் வேடிக்கை மட்டுமே பார்க்க முடிந்ததே தவிர கட்டுப்படுத்த முடியவில்லை. அதே சமயம் சூரியவன்சியின் இந்த ஒரு கட்டுப்படுத்த முடியாத அதிரடி என்பது எதிரில் விளையாடும் மற்ற பேட்ஸ்மேன்களுக்கும் போட்டியை எளிதாக மாற்றிவிட்டது. அதனால் இந்திய அணியில் உள்ள மற்ற பேட்ஸ்மேன்களும் தாறுமாறான அதிரடியை வெளிப்படுத்தினார்கள். இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் இந்த போட்டியில் சூரியவன்சியை தவிர்த்து சஞ்சு சாம்சனும் சிவம் தூபேவும் அரை சதத்தை கடந்திருந்தனர். அந்தளவுக்கு சூரியவன்சியைப் போலவே மற்ற பேட்ஸ்மேன்களும் இந்த போட்டியில் 11 பந்துகளில் அரை சதம், 12 பந்துகளில் அரை சதம் என குறைந்த பந்துகளில் அரை சதத்தை கடந்துவிட்டனர். மேலும் சூரியவன்சியின் அதிரடி என்பது 150 ரன்களோடும் நிற்கவில்லை. ஏற்கனவே 35 பந்தில் 150 ரன்கள் எடுத்திருந்த சூரியவன்சி அடுத்ததாக 48 பந்துகளில் இரட்டை சதத்தையும் தொட்டுவிட்டார். இதுதான் பார்ப்பதற்கே நம்ப முடியாத விஷயமாக இருந்தது. ஒரு T20 போட்டியில் ஒரு அணி மொத்தமாக சேர்ந்தே 200 ரன்கள் எடுத்தாலே அது சாதனையாக பார்க்கப்படும். ஆனால் சூரியவன்சியை பொறுத்தவரையில் இந்த ஒரு T20 போட்டியில் இவர் மட்டுமே தனி ஆளாக இரட்டை சதம் எடுத்து ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்தையும் அதிர வைத்து விட்டார். இதன் காரணமாக இந்திய அணி இந்த போட்டியில் 381 ரன்கள் வரை எடுத்துவிட்டது. கிட்டத்தட்ட 400 ரன்களாகும். பின்னர் இவ்வளவு பெரிய இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணியும் காட்டுத்தனமான அதிரடியை வெளிப்படுத்திதான் பேட்டிங் செய்தது. ஆனால் இலக்கு என்பது அதிகமாக இருந்ததால் 213 ரன்கள் வரை மட்டுமே இங்கிலாந்து அணியால் எடுக்க முடிந்தது. இதனால் இங்கிலாந்து அணி இந்த போட்டியில் தோல்வியையும் தழுவியது. அதுவும் இந்த இரு அணிகளுக்கு எதிராக தொடங்க இருக்கும் 2வது T20 போட்டியை முன்னிட்டு அதற்கு தயாராகும் வகையில் நடைபெற்ற வார்ம் அப் மேட்சில்தான் இப்படி ஒரு ஆட்டத்தை இந்திய அணி ஆடியிருந்தது. ஆகவே வார்ம் அப் மேட்சிலேயே இந்த ஆட்டம் ஆடும் இந்திய அணி கண்டிப்பாக அதிகாரப்பூர்வ 2வது T20 போட்டியில் இதைவிட தாறுமாறான அதிரடியை வெளிப்படுத்தும் என்றே எதிர்பார்க்கலாம். சரி, நம்முடைய சூரியவன்சியின் இந்த ஒரு அதிரடி ஆட்டத்தை பற்றியும் இந்திய அணியின் இந்த ஒரு அபார வெற்றியை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.